வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போன வீடியோவில் இங்கிலீஷ் லெட்டர் எம் எப்படி போடணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இது 2 பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதை ஜாயிண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்க, ஒரு 3 அடி ஒயர் எடுத்து இப்படி 2 சைடுமே ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். நம்ம இப்போது இதில் இதை எப்படி சேர்த்து வச்சு இந்த பக்கத்தில் இருந்தே நம்ம ஆரம்பித்து கொண்டு வரலாம். முதல்ல இந்த பாசியில் இப்படி ஒரு சைடில் ஒரு ஊசியை கோர்த்துக்கிடணும். அப்புறம் இந்த சைடில் நம்ம ஒரு பாசி போடணும். ஒரு பாசியை போட்டுட்டு பாருங்கள், இந்த பாசிக்குள்ளோடி டொயினை விட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் ஒரு பாசி போட்டு வச்சுருக்கேன். இனி இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுத்துடலாம். கொடுத்து எடுத்துட்டு இனி ஒரு பாசி போடணும். இப்போ இதில் ஒரு பாசி போட்டுடலாம். பாசி போட்டுட்டு இந்த சைடு டொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். இனி நம்ம ரெண்டையும் சென்டர் படுத்திக்கிடுங்க. அப்போ தான் கரெக்டாக ஒயர் வந்து கரெக்டாக இருக்கும், அல்லது கட்ட நட்டாக ஆயிரும். பாருங்கள், இதே மாதிரி தான் இப்படி ஒரு பூ வரும், இப்படி ஜாயிண்ட் ஆகிரும். பாருங்கள், இனி இந்த பக்கத்தில் இருக்க டொயினை இந்த பாசிலையும், இடது பக்கத்தில் இருக்க டொயினை இடது பக்கத்தில் இருக்க பாசிலையும், வலது பக்கத்தில் இருக்க டொயினை வலது பக்க பாசிலையும் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு பாசி போடணும். இதே மாதிரி தான் கோர்த்து எடுக்க போகிறோம். பாருங்கள், இதை இந்த பக்கத்தில் இருக்க பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த டொயினை இந்த பக்கத்து பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துட்டு இப்போ நம்ம இடது பக்கத்தில் ஒரு பாசி போட்டுடலாம். இந்த பக்கத்தில் உள்ள டொயினை இப்படி எடுத்து கொடுக்குறதுக்கு அதனால் இடது பக்கத்தில் பாசி போட்டுக்கிடுங்க. அதே மாதிரி இது 5 mm பாசி எடுத்திங்கன்னா டொயின் எப்படி கணக்குன்னா, ஒரு அடி எடுத்தோம்னா நமக்கு 13 பூ வருது. பாருங்கள், இப்போ 2 பூ போட்டாச்சு. அதே மாதிரி நம்ம ஒரு அடி ஒயர் எடுத்தோம்னா 13 பூ வருது. அதை கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இப்போ நமக்கு 26 பூ 27 பூ வரோன்றிருந்துன்னா 2 அடி ஒயர் எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு இதில் வந்து ஒவ்வொரு சைடும் 6 பூ போட்டிருக்கோம். 6 பூவுக்கும் இந்த சைடு 6 பூ வரும். அதே மாதிரி இந்த சைடு 6 பூ வரும். இந்த சைடு நமக்கு 5 பூ வரும். இந்த சைடு அதே மாதிரி 5 6 பூ வரும். இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நான் 3 அடி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் எடுத்து கோர்த்து பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ நம்ம இன்னொரு பாசி போட்டுடலாம். இப்படியே தான் கோர்த்து கொண்டு வரணும். பாருங்கள், இப்போ நம்ம 3 பூ போட்டாச்சு. இனி இந்த பாசியில் இந்த டொயினையும் இந்த பாசியில் இந்த டொயினையும் போட்டு எடுத்து இதே மாதிரி தான் கோர்த்து எடுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு சைடு பூ எல்லாமே நம்ம போட்டாச்சு. இனி எல்லாமே இதுலேயும் இதே மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2 சைட்லேயுமே ஒவ்வொரு பாசி எடுக்கணும், நடுவில் ஒரு பாசி போடணும். இதே மாதிரி போட்டு இந்த பக்கத்தில் இதே மாதிரி இப்படி இதே மாதிரி இந்த பக்கமும் வரும். போட்டு எடுத்துகிட்டு பிறகு உள் பக்கமும் வரும். போட்டு இந்த பக்கத்தில் இதில் கொண்டு வந்து முடிச்சிடலாம். பாருங்கள், இதில் வரும்போது ஒரு பாசி இப்படி உள் பக்கமும் ஒரு பாசி இப்படி வெளிப்பக்கமாக தான் வரும். இதே மாதிரி போட்டு எடுத்துருங்க.
பாருங்கள், இந்த பக்கம் சுற்றி போட்டாச்சு. இனி உள் பக்கம் தான் நம்ம போடணும். பாருங்கள், இப்போ எல்லாம் கொறுத்து முடிச்சாச்சு. இதில் நாட் போட்டு விட்டுறலாம். பாருங்கள், எம் போட்டு முடிச்சாச்சு. நான் ட்ரெயின் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ரிங் வந்து கடையில் கிடைக்குது. இது வாங்கிட்டு வந்து பாருங்கள், இதை லேசாக இப்படி நிமித்துக்கிடலாம். நமக்கு கை வச்சு இப்படி நிமித்தாலே நிமிந்துடும். நிமித்துட்டு கட்டிங் பிளேயர் வச்சு லேசாக இப்படி வச்சுட்டு இதில் போட்டுருங்க. இதில் ஏதாவது இந்த சைடோ இது ஏதாவது ஒரு பாசியில் இப்படி போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு நம்ம பிறகு கீ செயினை இதில் மாட்டிக்கிடலாம். பாருங்கள், இது வந்துட்டு இனி இதை எப்படி நல்லா நெருக்கி விட்டுடலாம். நெருக்கி விட்டுட்டு நமக்கு இதில் இனி கீ செயினை மாட்டிக்கிடலாம். இல்லை, கீ செயினை போட்டுட்டு நம்ம சாவியை போட்டுக்கிடலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எம் அழகாக ரெடி ஆயாச்சு. இனி இதில் வி ஒன்று பண்ணணும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.